டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர் கார்டியாலஜிஸ்ட். இப்போ என்னென்னா, வெயில்லவே யாரும் போகிறதில்ல சார். இப்படி சார் போகிறது, அப்படியே 40 டிகிரி 42 டிகிரி இருக்குது சார். அதெல்லாம் சரி சார். ஆனால் என்னென்னா, நமக்கு தெரியாமலேயே நம்முடைய மக்கள் மத்தியில் 50லிருந்து 80% வைட்டமின் டி டிஃபிஷியன்சி இருந்துகிட்ருக்கு. என்ன சார் வைட்டமின் டி? உங்களுக்கே தெரியும், ABCDE அப்படின்னு வைட்டமின்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்கும் தெரியும். நான் கூட விளையாட சொல்லுவேன், வைட்டமின் எம் கால்ட் இஸ் மணி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வைட்டமின். அதை ஒரு பக்கம் வச்சுருங்க. டி வைட்டமின்ங்கிறது உங்களுடைய எலும்புகளுக்கும் உங்களுடைய சதைகளுக்கும் உங்களுடைய பல உள்ள இருக்கிற வளர்சிதை மாற்றம் மெட்டபாலிசம் ரொம்ப அவசியம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையில் கண்டிப்பாக வெளியில் போவது குறைந்திருக்கிறது. நான் சொல்கிறது நடுத்தர வர்க்கம், உயர் வர்க்கம். ஏன்னா இப்போவுமே வெளியில் இருந்து வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறதில்ல. ஏன்னா வெயில் மூலமாகவே சாதாரணமாக நம்முடைய தோலானது வைட்டமின் டியை தயாரிச்சிடும். ஆனால் எங்கள் மாதிரி ஆளுங்க இப்படி ரூமுக்குள்ளேயே உட்காந்துருக்கிற மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் ரூமை விட்டு வெளியே வராமையே வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வைட்டமின் டியும் குறைவாக தான் இருக்குது. அப்புறம் எனக்கு தான் குறைவான்னு பார்த்தா புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது? 50லிருந்து 80%. ஏன்னா இந்தியா இப்பொழுது வளர்ந்து கொண்டு இருக்கும் நாடு. வெளியில் போய் யாரும் வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க போட்டுருக்கு. அதனால் இந்த வைட்டமின் டி நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைவுன்னா கண்டிப்பாக அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு மாத்திரைகள் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் அதை வச்சு அதை நார்மல் லெவலில் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. எதுக்கு நல்லது? உங்களுடைய எலும்புகளுக்கு நல்லது, உங்களுடைய சதைகளுக்கு நல்லது, உங்களுடைய இதயத்துக்கு நல்லது, உங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷன்ஸுக்கு நல்லது. ஏன்னா வைட்டமின் டி நம்முடைய மிக மிக முக்கியமான ஒரு வைட்டமின். அதனால் கண்டிப்பாக ரூமுக்குள்ளேருந்து வேலை பாருங்கள். சாமி, வெளியில் போய் வெயிலையாவது பார்க்க முடியலையா? உள்ள மாத்திரையாவது வாங்கி சாப்பிடுங்க சாமி. வணக்கம்.